ஜெய் சாயிராம். எந்த ஒரு கடினமான சூழ்நிலையை எதிர்கொண்ட நேரிட்டாலும் எப்பொழுதுமே முகத்தில் ஒரு சிறு புன்னகையை வைத்து கொண்டே இருக்கலாம். அந்த புன்னகை தரும் நம்பிக்கை வேறு எதனாலும் தர முடியாது என்பதுதான் நிச்சயமான உண்மை. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, இன்று முதல் உன்னுடைய காலம் மாறப்போகிறது. உனக்கான வாழ்வை நான் மாற்றியமைத்து காட்டுகிறேன். நம்பிக்கையோடு இரு. உனக்கான மாற்றம் நிச்சயமாக உன் சாயப்பா நான் உனக்காகவே கொண்டு வருவேன். விதி என்னை மாற்றும் விடியலை செய்ய தயாராக இரு என் பிரியமே. என் அன்பு பிரியமே, ஒரு கதவு மூடப்படுகிறதே என்று கவலைப்படுவதை முதலில் விட்டுவிடு என் பிரியமே. ஒரு கதவு மூடினால் மற்றொரு கதவு உனக்கான பிரகாசமான கதவு வேறு ஏதோ ஒன்று உனக்காகவே காத்திருக்கிறது என்பதை மட்டும் மறந்து விடாதே. உனக்காக புதிய கதவு திறக்கப் போகிறது என்பதையும் புரிந்து கொள்ள விட்டு விடாதே. மூடிய கதவின் முன்பாகவே நின்று கொண்டு கதவு மூடிவிட்டதே, நான் எப்படி உள்ளே நுழைவது என்று தெரியாமல் விழி பிதுங்கி திறக்கப்படும் வழிகளையும் வாய்ப்புகளையும் தவறவிட்டு கொண்டிருக்கிறாய் என்பது எப்பொழுதுதான் உணர்ந்து கொள்ளப் போகிறாய் என் பிரியமே. வெளியில் தெரியும் காயங்கள் உன்னை பெரிய அளவில் பாதித்து விடாமல் பார்த்துக்கொள் என் பிரியமே. உனக்குள் இருக்கும் காயங்களை யாருக்கும் தெரியாமல் வைத்துவிடு. யாருக்கும் அதை தெரியப்படுத்தாமல் விட்டுவிடு. அதுதான் உன்னை வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு உயர்த்தி செல்லும் என்பதுதான் நிச்சயமான உண்மை. உன்னுடைய வீழ்ச்சியை பார்க்க நினைப்பவர்களுக்கு நீ எப்படி வாழப்போகிறாய் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு உன்னை சுற்றி நிற்பவர்களுக்கு உன் வளர்ச்சியை மட்டுமே பரிசாக கொடு. உன்னுடைய முன்னேற்றத்தை மட்டுமே அவர்களுக்கு விதையாக கொடு. அவர்களுக்கு அதைவிட சிறந்த பரிசு வேறு எதுவுமே இருக்க முடியாது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஆம் என் பிரியமே, விதியினை மாற்றும் விடியலை செய்ய தயாராக இரு. நஷ்டத்தை யார் ஒருவரால் தாங்கிக் கொள்ள முடிகிறதோ அவர்களால் மட்டுமே லாபத்தை பார்க்க முடியும். தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் லாபத்தை எப்பொழுதுமே பார்க்கவே முடியாது. கஷ்டத்தை தாங்கிக் கொள்ள முடியாதவனால் கஷ்டத்தை பொறுத்து கொள்ள முடியாது என்றால் சந்தோஷத்தை எப்பொழுதும் சந்திக்கவே முடியாது என் பிரியமே. அதே போல தோல்விகளை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் என்றுமே வெற்றியை உன்னால் பார்க்கவே முடியாது என்பதுதான் நிச்சயமான உண்மை. வெற்றி உன்னை அடையவே அடையாது. ஆம் என் பிரியமே, உனக்கு எதிராக நிற்பவர்களை ஒரே பேச்சில் உன்னால் மாற்றிவிட முடியாது என் பிரியமே. அவரவர்க்கென்று தனிப்பட்ட சிந்தனை இருக்கத்தான் செய்யும். உனது வெற்றியை யாருக்காகவும் விட்டு கொடுத்து விடாதே என் பிரியமே. யாருக்காகவும் உன்னுடைய வெற்றியை விட்டு கொடுக்காதே. சில சூழல்களில் நேர்மை தோற்று அநியாயம் ஜெயித்து விட்டாலும் பரவாயில்லை பிரியமே. ஆனால் அநியாயத்திற்கு எதிராக நிற்கும் நிலை உனக்கு வந்தால் அப்படி மட்டும் நின்று விடாதே. நியாயமாக இரு, நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு. நீ அடைய வேண்டியதை உனக்கு சாதகமான சூழ்நிலையில் அடைய வைப்பேன் உன் சாயி தேவா. ஆம் என் பிரியமே, எது நடந்தாலும் சற்று நிதானமாக நின்று யோசிக்க பழகு. தீர்வுகளை நோக்கி மட்டுமே உன் கவனத்தை செலுத்து. அதுவே போதும் என் பிரியமே. மற்ற அனைத்துமே தானாகவே உனக்கு நடக்கும். கடக்கவே முடியாது, நடத்தவே நிகழாது என்று நினைத்த சில கடினமான நாட்களை, அப்படி நினைத்த சில கடினமான சூழ்நிலைகளை
போராடி கடந்து வந்ததற்காக உன் மீது நீயே பெருமைப்பட்டுக்கொள் என் பிரியமே. உன் மீது நீயே பெருமைப்பட்டுக்கொள். உன்னால் கடக்க முடியாத கஷ்டம் என்று இந்த உலகில் எதுவுமே இல்லை என்ற உண்மையை இப்பொழுதாவது உணர்ந்து கொண்டாயா? இப்பொழுது நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாய் என்பது உன் அப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். இதுவரை கடந்து வந்தது அனைத்தும் பாதை மட்டுமல்ல என் பிரியமே. பாதைகள் மட்டுமல்ல, நீ கற்றுக்கொண்ட பாடங்களும் என்பதை சற்று கவனமாக நம்பு. நீ கடந்து செல்லும் அனைத்துமே உனக்கு ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்கத்தான் வருகிறது. நீ அற்பமாக நினைக்கும் ஏதோ ஒன்றில் கூட உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான மிகப்பெரிய பாடம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. எது ஒன்றையும் நீ அற்பமாக நினைத்த தவறவிட்டு விடாதே என் பிரியமே. நினைத்து கொண்டு எதையுமே தவறாக விட்டு விடாதே. உன்னுடைய கனவுகளுக்கு நீதான் உயிர் கொடுக்க வேண்டும். உன்னுடைய கனவுகளுக்கு நீதான் உயிர் கொடுக்க வேண்டும். உன்னுடைய நோக்கம் நிறைவேற வேண்டுமென்றால் நீதான் அதற்கு உயிர் கொடுத்து அதற்கான தீர்வை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் மிக பிரம்மாண்டமான வெற்றியை உன்னால் எட்டி பிடித்துவிட முடியும். விதியினை மாற்ற வேலை செய்யன் பிரியமே. யாரோடும் உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. உனக்கென்று ஒரு தனித்துவம் இருக்கத்தான் செய்கிறது. எனவே மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு உன்னுடைய நியாயத்தை நீயே சரியாக்கிக் கொள்ளாதே. என் அன்பு பிரியமே, உன்னுடைய அனுபவங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள கற்றுக்கொள். கஷ்டமான நேரத்தில் ஒருவருக்கு பணத்தையோ பொருளையோ கொடுத்து உதவுவது மட்டும் உதவியல்ல என் பிரியமே. உனது அனுபவத்தை கொடுத்து உதவுவதும் ஒரு வகையான உதவிதான். உனது அனுபவத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுவதும் ஒரு வகையான உதவிதான். ஒரு விதையை போன்றதுதான் உனக்குள் இருக்கும் நம்பிக்கை. ஒரு விதையை போன்றதுதான் உனக்குள் இருக்கும் நம்பிக்கை. ஆம் என் பிரியமே, அதை கவனமாக நீ வளர்த்தால் அது மிகப்பெரிய விருட்சமாக வளரும். கவனமாக வளரு என் பிரியமே. விதியினை மாற்றும் வேலையை செய்ய பழகு. கஷ்டமான நேரங்களில் சிறியதாக இருந்தாலும் நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே என் பிரியமே. நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதுமே கைவிட்டு விடாதே. காலப்போக்கில் வலிமையானதாக அசைக்க முடியாததாக மாறும் உன்னுடைய நம்பிக்கை. ஆம் என் பிரியமே, உண்மையான பாதுகாப்பு ஒரு கோட்டையை போன்றது. அது வெளிப்புறத்திலிருந்து கட்டப்படுவதில்லை, அது உன்னுடைய உள்ளுக்குள்ளிருந்துதான் கட்டப்படுகிறது என்பதை புரிந்து கொள். எப்பொழுதுமே மனதை தெளிவான மனநிலையோடு வைத்துக்கொள். மற்றவர்களின் அங்கீகாரத்திற்காக ஏங்கி நிற்காதே என் பிரியமே. உன்னுடைய சொந்த பலத்தில் நம்பிக்கை வைக்க கற்றுக்கொள். அதுவே உனக்கான உண்மையான பாதுகாப்பு என்பதை மட்டும் மறுத்து விடாதே. எந்த தருணத்திலும் உன் மீது நீ கொண்டிருக்கும் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே என் பிரியமே. உன் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும் வரை வாழ்வு எப்பொழுதுமே உன் வசம்தான். வாழ்வு எப்பொழுதுமே உன் வசம்தான். எப்பொழுதுமே உன்னை சுற்றி இருப்பவர்களை பேச்சுகளை கேட்காதே. உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்கி கொள்ளாதே. உன் மனதிற்கு சரி என்று படுகிறதோ, எது மிக சரியான தீர்வு என்று தென்படுகிறதோ, உன் மனம் சொல்வதை மட்டுமே கேட்டு பழகு. அதுவே உனக்கு சரியான பாதையை காட்டும். அதுதான் உனக்கு சரியான பாதையை காண்பிக்கும். வாழ்க்கையில் பெரும்பாலான குழப்பமான சமயங்களில், குழப்பமான மனநிலையில் உன்னுடைய உள் மனம்தான் சரியான வழிகாட்டியாக இருக்கும் என் பிரியமே. உன்னுடைய மனம்தான் உனக்கு சரியான வழிகாட்டியாகவே இருக்கும். என் அன்பு பிரியமே,
தோல்வி அடைந்து விட்டோமே என்று கவலைப்படாதே. தோல்வி என்பது ஒரு முடிவே அல்ல, அது வெற்றிக்கான துவக்கம் என்பதை தீர்க்கமாக நம்பு. தோல்வி வரும் பொழுது உனக்கான வெற்றி ஏதோ ஒரு ரூபத்தில் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது என்பதை நம்பிக்கையோடு நம்பு. நீ நினைக்காத இடத்தையும் அடையக்கூடிய ஆற்றல் அந்த நம்பிக்கையே உனக்கு கொடுக்கும். ஆம் என் பிரியமே, தன்னம்பிக்கை கொண்டவனாக மாறிவிடு. நம்பிக்கையோடு இரு. நீ அடைய முடியாத லட்சியத்தை நிச்சயமாக அடைந்தே தீருவாய். என் அன்பு பிரியமே, பாதையை தேடாதே. உனக்கான பாதையை நீயே உருவாக்க பழகு. உனக்கான பாதையை நீயே உருவாக்கிவிடு. என் அன்பு பிரியமே, தன்னம்பிக்கை கொண்டவனாக மாற பழகு. கடந்த காலத்தை விட்டுவிடு. நடந்தது நடந்து விட்டதுதான். மீண்டும் மீண்டும் அதில் மூழ்கி போவதால் உன்னுடைய நிகழ்காலமும் வீணாகிவிடும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. புதிய துவக்கங்களுக்கு தயாராக இரு. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்புதான் என்பதை மறந்து விடாதே. உன்னுடைய ஒவ்வொருவருக்குமே தனித்துவமான திறமைகளும் தனித்துவமான வலிமையும் இருக்கத்தான் செய்கிறது. அவற்றை முதலில் அடையாளம் கண்டு கொள் என் பிரியமே. நீ இதுவரை சாதித்த சிறிய விஷயங்கள் கூட உனக்கு பெரியதாக தோன்றும்படி மாறிவிடு. அவைதான் உனக்குள் இருக்கும் திறமைகளுக்கு சான்று என்பதை உணர்ந்து கொள். ஒவ்வொரு தோல்வியும் உனக்கான ஒரு வாழ்க்கை பாடம்தான். உனக்கான ஒரு வாழ்க்கை பாடம்தான் ஒவ்வொரு தோல்வியும். வலிமையோடு அந்த தோல்வியை வைத்துக்கொண்டு முன்னேறு. உனக்கான வெற்றி உன்னிடமே நிரந்தரமாக இருக்கும். உன்னை நீயே குறைத்து மதிப்பிடாதே. ஒருபோதும் மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. ஒவ்வொரு பாதையும் ஒவ்வொரு பயணமும் வேறுபட்டது என்பதை உணர்ந்து கொண்டு செயல்படு. எதையும் சாதிக்க முடியும் என்று நீ உறுதியோடு இருந்தால் உன்னுடைய இலக்குகள் எதுவாக இருந்தாலும் அதை அடைய முடியும் என்ற நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே என் பிரியமே. விடாமுயற்சியும் நம்பிக்கையும் உன்னிடத்திலிருந்து விட்டால் முடியாதது என்று இங்கு எதுவுமே அல்ல என்பதுதான் நிச்சயமான உண்மை. உன் மீது நம்பிக்கை வை. உன்னிடம் நேர்மறையாகவும் ஊக்கமாகவும் பேசும் நண்பர்கள், குடும்பத்தோடு மட்டுமே உன்னுடைய நேரத்தை செலவிடு. அவர்களுடைய ஆதரவு உனக்கு மிகுந்த பலத்தை அளிக்கும். ஆம் என் பிரியமே, அவர்களோடு உன்னுடைய நேரத்தை செலவிடு. சின்ன சின்ன இலக்குகளை நிர்ணயம் செய்து அவற்றை அடைய முயற்சி செய் என் பிரியமே. நீ பெறுகின்ற ஒவ்வொரு வெற்றியும் உனக்கு தன்னம்பிக்கையை அதிகரிக்க செய்யும். எதையும் சாதித்தே விடலாம் என்ற வல்லமை உன் மனதில் ஒரு புது தெம்பு தோன்றும். எந்த கஷ்டங்களும் எந்த தீங்கும் உன்னை நெருங்கவே நெருங்காது. அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன் வாழ்க்கை பயணத்தில் உன்னால் இறுதி வரை யாரையுமே அழைத்து செல்லவே முடியாது. சில சமயம் நீ மனதில் நினைத்திருப்பாய், நம் வாழ்க்கை பயணத்தில் இறுதி வரை இவர் வந்தால் நன்றாக இருக்குமோ, இந்த உறவு வந்தால் நன்றாக இருக்குமே என்ற எண்ணம் உன் மனதில் தோன்றும். சில தருணம் உனக்கு மாறிக்கொண்டேதான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது உன் மனதும் பல மாற்றங்களை அடைந்தே தீரும். காலங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும். தருணங்களும் மாறிக்கொண்டேதான் இருக்கும். இப்படி மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுது நாமும் அப்படியே மாற்றங்கள் வருகிறதே, நாம் ஏன் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு அப்படியே இருந்துவிடவும் முடியாதல்லவா?
நமக்கான வேலையை நாம் செய்து கொண்டேதான் இருக்க வேண்டும். நமக்கு என்று அளிக்கப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டேதான் இருக்க வேண்டும். அந்த வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாக வாழ்வது, நிம்மதியாக வாழ்வது, வெற்றிகரமாக வாழ்வது என்ற சிந்தனை மனதில் எழுந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கையை நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உச்சத்தில் கொண்டு செல்லலாம். அப்படி காலமும் தருணமும் நேரமும் உனக்காக மாறும் பொழுது நான் உனக்கு கொடுக்க வேண்டியதை தந்துதானே ஆக வேண்டும். உனக்கான காலம் வரும் பொழுது, உனக்கான நேரம் வரும் பொழுது உனக்கானதை நிச்சயமாக உன்னிடம் உன் கைகளில் நான் கொடுத்துதானே தீர வேண்டும். நீயும் உனக்கான முயற்சியில் இறங்கித்தான் ஆக வேண்டும். நம் வாழ்க்கையில் எந்த தீங்கு வருமோ வந்துவிடுமோ என்று பயந்து கொண்டே இருக்காதே. உன்னுடைய இந்த பயம்தான் உனக்கான வெற்றியை தருவதற்கு தாமதப்படுத்தி கொண்டே இருக்கிறது. பயப்படாதே. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எது வந்தாலும் நான் பார்த்து கொள்வேன். என் சாயிநாதர் என்னை பார்த்து கொள்வார். வெற்றியடைவதற்கான வழியை நிச்சயமாக காட்டுவார். நான் வாழ்க்கையில் முன்னேறி விடுவேன் என்ற நேர்மறை சிந்தனை உன் மனதில் உண்டென்றால் போதும். நீ நினைத்ததற்கு மேலாக உன் வாழ்க்கையில் நான் வெற்றியடைய வைப்பேன். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் நான் உன்னை வெற்றியடைய செய்வேன். உன் சாயப்பா இருக்க உனக்கு எந்த மனக்கவலையும் வேண்டவே வேண்டாம். உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் பலிக்கப் போகும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. நீ எதிர்பார்க்காத பல சந்தோஷ தருணங்களை நிச்சயமாக கண்குளிர பார்க்கத்தான் போகிறாய். என் பிள்ளையே, எது நடந்தாலும் உன் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. எது நடந்தாலும் தைரியமாக அனைத்தையும் நான் வெற்றி கொள்வேன், என்னால் சாதிக்க முடியும் என்ற தீர்க்கமான சிந்தனை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். நீ நினைத்ததை மிக எளிதாக, மிக சுலபமாக சாதித்து காட்டலாம். எடுத்துக்கொண்ட காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள், வெற்றி அடைய வேண்டும், சாதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் முதலில் உங்களுடைய இலக்கை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த இலக்கில் நேர்மறை எண்ணங்களும் நம்பிக்கைகளும் சூழ்ந்து இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய இலக்கை மிக சுலபமாக உன்னால் அடைய முடியும். அதன் பிறகு உன்னுடைய இலக்கு, எண்ணங்கள், நம்பிக்கைகள் எல்லாமே நேர்மறையாக இருக்கும் பட்சத்தில் பின் கடவுளை வணங்கி ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளுடன் அதை தொடர்ந்து செய்யும் பொழுது நிச்சயமாக உன்னால் வெற்றியை அடைந்துவிட முடியும். காரிய வெற்றியை நிரந்தரமாக நம்பாசமாக்கிக் கொள்ளலாம். நினைத்தது அனைத்தையும் நிறைவேற்றிக் கொள்ளலாம். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நினைத்த காரியம் வெற்றி பெற, நாம் அனைவரும் எடுத்துக்கொண்ட காரியத்தில் வெற்றி பெற நிச்சயமாக இலக்கை மிக தீர்க்கமாக வைத்து கொண்டாலே போதும். நாம் நினைத்ததை மிக சுலபமாக அடைந்துவிடலாம். இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் சுகமாக மாறப்போகிறது. நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது. நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தும் உனக்கு நிறைவேறப் போகிறது. உனக்கு அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கவே உன் சாயப்பா காத்து கொண்டிருக்கிறேன் உன் வருகைக்காக. உன் சாயப்பாவை நம்பி ஏமாந்தவர்கள் என்ற பேச்சிற்கே இடம் கிடையவே கிடையாது. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் வீணாக்கினதே இல்லை அவர்கள் நம்பிக்கையை. நான் எப்பொழுதுமே உன்னுடன் தான் இருக்கிறேன் என் குழந்தையே. என் வாழ்க்கையே நீயாக இருக்கும் பொழுது நான் எப்படி உன்னை கைவிட்டு உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் தொடர்ந்து நிம்மதியாக ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்து வை. உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் அப்பா உன் அருகிலேயே இருப்பேன். நீ தவறான பாதையில் சென்றால் உன்னை தாங்கி பிடிக்கும் அனைத்துமாக உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது வீணாக எதற்குமே பயப்படாதே, கலங்காதே, கண்ணீரை வீணடிக்காதே. உன் கடினமான காத்திருப்புக்கும் பொறுமைக்கும் நீ விரும்பிய பரிசை மகிழ்ச்சியாக வந்து உன் சாயப்பாவிடம் வந்து வேண்டிய வரத்தை அள்ளி அள்ளி பெற்றுக்கொள்.
எனவே இனி கவலையே வேண்டாம். நான் கொடுப்பதெல்லாம் நன்மைக்கே நினைத்து, நான் கொடுப்பதை, உன் அப்பா கொடுப்பதை பக்தி சிரத்தையோடு, நம்பிக்கையோடு, மகிழ்ச்சியோடு அதை வாங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் உன் சாயப்பாவின் ஆசையும் கூட. கலங்காதே என் கண்மணியே, உன் அப்பா நான் இருக்கிறேன். இதுவரை உன் வாழ்க்கையில் நிகழ்ந்த சோதனையெல்லாம் உன்னை விட்டு விலகி மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் எல்லாம் ஒன்று கூடும் நேரம் எல்லாம் கனிந்து இருக்கிறது. இந்த நேரத்தில் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன்னுடைய வேண்டுதல் என் காதுகளுக்கு எட்டிவிட்டது. இன்பம் வந்தால் துன்பம் தானாகவே வரும். துன்பம் வந்தால் இன்பம் அடுத்ததாக வரும். இதுதான் வாழ்க்கையின் இயல்பு. இரண்டும் மாறி மாறி வந்தால்தான் வாழ்க்கையும் சுவாரஸ்யமாக இருக்கும். இன்பம் மட்டுமே வாழ்க்கையில் சூழ்ந்திருந்தால் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்காது. துன்பம் மட்டுமே இருந்தாலும் வாழ்க்கையே நரகமாகிவிடும். இரண்டும் மாறி மாறி வரும் பொழுதுதான் வாழ்க்கை சரிசமமான பாதையில் செல்லும். அதுதான் நன்மையான சிந்தனையாகவும் இருக்கும். இப்படியெல்லாம் நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருக்கையில் உன் வாழ்க்கை மட்டும் அப்படியே இருந்து விடுமா? நிச்சயமாக நான் அப்படி விடமாட்டேன். கண்ணிமைக்கும் நேரத்தில் உனக்கு சுக்கிர திசையை கொடுத்து ஒளிமயமான வாழ்க்கையை உன் கண்களுக்கு கொடுப்பேன். ராஜயோகம் கூடிய விரைவில் ஆரம்பமாகப் போகிறது உன் வாழ்வில். எந்த பிரச்சனையும் நிலையாக யாரிடமும் தங்கிவிடாது. பிரச்சனை என்று ஒன்று வந்தால் அதற்கு தீர்வு என்ற ஒன்றும் எழுதப்பட்டுவிட்டது, உருவாக்கப்பட்டுவிட்டது என்பதை தீர்க்கமாக நம்பு. அப்படி இருக்கையில் ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை நினைத்து பொக்கிஷமான உன் நேரத்தை ஏன் வீணாக செலவழித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதுதான் எனக்கு புரியவே இல்லை குழந்தையே. அவையெல்லாம் வந்த வழியே சென்றுவிடும். ஆனால் அவைகள் உன் மனதில் ஏற்படுத்திய பக்குவம், எப்படி வாழ வேண்டும் என்ற தன்மை, பக்குவம் என எல்லா நல்ல விஷயங்களும் உன்னிடத்தில் புகட்டிவிட்டுதான் செல்லும். சாயிநாதரே, அனைவரும் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்திலும் கூட நான் மட்டும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறேனே, எனக்கு மட்டும் ஏன் இந்த வேதனை? தனிமையாக இருப்பது என்னை மேலும் வேதனை அடைய செய்கிறது என்றுதானே யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? என் பிள்ளையே, இது நாள் வரை நம்பிக்கையோடு தானே இருந்தேன் என்று கூறுகிறாய். அப்படியென்றால் இன்று அதைவிட ரெட்டிப்பு நம்பிக்கையோடு, ரெட்டிப்பு மகிழ்ச்சியோடு இதை முழுவதுமாக கேட்டுவிட்டு நிம்மதியாக இன்று இரவை கடந்து வா. நாளை நீ எதிர்பார்த்த அந்த இடத்திலிருந்து ஒரு நல்ல நிகழ்வு, ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல செய்தி, உன் மனம் குளிரும் ஒரு மங்கள செய்தி உன் செவிகளில் வந்து எட்டும். நாளை நீ கண் விழிக்கும் பொழுது சாயி சாயி என்று சொல்லிக் கொண்டுதான் விழிப்பாய். உனக்கான அந்த நல்ல செய்தி உன் காதுகளில் வந்து விழும். உடனே ஓடோடி வந்து நான் எங்கு இருக்கிறேன் என்பதை கண்டுபிடித்து என்னிடம் வந்து நன்றி சொல்வாய். உன் கண்களில் ஆனந்த கண்ணீர் வரும். அப்பொழுதும் அந்த கண்ணீரை துடைக்க நான் உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறந்தே விடாதே. நம்பிக்கை வெற்றியோடு வரும். ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளோரிடம் மட்டுமே வரும். உன்னில் இருக்கும் அந்த நம்பிக்கையால் தான் நீ இவ்வளவு வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை தீர்க்கமாக நம்பு. உன்னால் எல்லாமே முடியும். உன்னால் முடியாதது என்று எதுவுமே இங்கு இல்லை. உனக்கு சோதனையை கொடுக்கும் இறைவன் கூட நீ அதை தாண்டி வருவாயா, எதிர்கொள்வாயா, வென்று விடுவாயா என்று யோசித்துதான் அதை கொடுப்பார். யாரால் அதை தாங்கிக் கொள்ள முடியுமோ, யாரால் அதிலிருந்து மீண்டு எழ வர முடியுமோ அவர்களுக்குத்தான் சோதனையை இறைவனே கொடுப்பார். உன்னால் தாங்க முடியாத கஷ்டங்களையும் வேதனைகளையும், உன்னால் தாண்டி வர முடியாத போராட்டங்களையும் இறைவன் தருவதே இல்லை. இறைவனுக்கே தெரியும் உன்னுடைய வலிமை என்னவென்று. ஆனால் நீதான் எதுவுமே என்னால் முடியாது, நான் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் என்று தத்தளித்து கொண்டிருக்கிறாய். இருக்கும் வரை, வாழும் வரை கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்வதற்கு தொடர்ந்து போராடிக்கொண்டே இரு.
ஓடிக்கொண்டே இரு. வாழும் வரை வெற்றியை நம்பசம் ஆக்கிக்கொண்டே இருக்கலாம். வாழ்க்கையை வென்றே காட்டிவிடலாம். நான் எப்பொழுதுமே உனக்கு கூறுவது போல, நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிலை, நீ கடந்து கொண்டிருக்கும் இந்த நிலைமை உனக்கு எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கவும் முடியாது, இருந்துவிடவும் முடியாது. இந்த மனித வாழ்க்கையில் சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கும். ஒரு முறை நடந்த நிகழ்வுகள் மீண்டும் மறுமுறை நடக்க வாய்ப்பே குறைவுதான். போனது போனதுதான், கடந்து போனது போனதாகவே தான் இருக்கும். அப்படித்தான் நீ இப்பொழுது கடந்து கொண்டிருக்கும் உன்னுடைய கஷ்டங்களும் வேதனைகளும் நீ ஒரு முறை கடந்துவிட்டால், ஒரு முறை நம்பிக்கையோடு தாண்டிவிட்டால், உன் வாழ்க்கையில் மீண்டும் அந்த கஷ்டமும் வேதனையும் உன்னை நெருங்காது. நெருங்கும்படி நான் உன்னை விட்டுவிடவும் மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுது கடந்து கொண்டிருக்கும் உன்னுடைய நிலைமையை இந்த ஒரு முறை மட்டுமே நீ கடந்து போகப் போகிறாய். எனவே அதற்குள் மனதை போட்டு வருத்தி கொண்டு, நான் மட்டுமே கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேனே, என் வாழ்க்கையில் மட்டும் சோதனைகள் மட்டுமே எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டே இருக்கிறதே, நான் மட்டுமே கண்ணீரோடே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்ற நினைப்பை உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. உன்னைப்போல் கஷ்டப்படுபவர்கள், வேதனைப்படுபவர்கள் இந்த உலகத்தில் மிக அதிகமாகவே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்பொழுது நீ கஷ்டத்தை அனுபவிக்கிறாய் என்றால், இப்பொழுது உன் சோதனைகளை நீ தாண்டி கொண்டிருக்கிறாய் என்றால், உனக்கான மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். இனி வரும் நாட்களில் இப்படியாப்பட்ட சோதனைகளை நீ கடக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் ஒரு முறைதான் வாழ்க்கையில் கஷ்டத்தை பார்த்து விட்டாயே, பின் எப்படி உன்னால் கடக்க முடியும்? இதுவே நிரந்தரமல்ல என்பதுதான் உண்மையிலும் உண்மை. மாறிக்கொண்டே இருக்கும் அனைத்துமே, மாற்றம் ஒன்றே மாறாதது. உன் கஷ்டங்களை நடு பகுதி வரை தாண்டிவிட்டாய். இன்னும் கொஞ்ச தூரம்தான், கொஞ்ச காலம்தான். எல்லாமே உனக்கு சாதகமாக அமையும் நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கும் இந்த சமயத்தில் மனதை போட்டு வருத்தி கொண்டு, குழப்பிக்கொண்டும், வேதனைப்படுத்தி கொண்டும், அடுத்து என்ன செய்வது என்ற சிந்தனையே இல்லாமல் அப்படியே உட்கார்ந்திருப்பதாலும் எதுவுமே இங்கு மாறப்போவதே இல்லை. உன்னுடைய சுமையை இறக்கி வைப்பதற்கு இன்னும் கொஞ்ச அவகாசம்தான் இருக்கிறது, கொஞ்ச நேரம்தான் இருக்கிறது. அதற்குள் மனதை போட்டு குழப்பிக்கொண்டு நீயே உன் வாழ்க்கையில் அவசரப்பட்டு விடாதே. வாழ்க்கை ஒரு முறைதான். எத்தனை துன்பங்களை நீ சந்தித்தாலும் நீயும் பாக்கியசாலிதான். நான் சொல்வது உனக்கு புரிகிறதா? சோதனைகளை அனுபவிப்பவன்தான் பாக்கியசாலி. இறைவனின் முழு கருணையான பார்வை எப்பொழுதுமே பாக்கியசாலி மீதுதான் இருக்கும். சோதனைகளை தைரியமாக எதிர்கொள்கிறவன் மீதுதான் இருக்கும். எப்பொழுதுமே இறைவனின் துணை முழுவதுமாக அவர்களிடம்தான் இருக்கும். அப்படியென்றால் நீ பாக்கியசாலிதானே? உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும் என் பிள்ளையே. பொறுமை, நம்பிக்கை, பக்தி மட்டும் உன் உள்ளத்தில் இருந்தால் போதும். இந்த உலகமே உன் காலடியில்தான். நீ அனைத்திலும் ஜெயிக்கப் போகிறாய் என் பிள்ளையே. உனக்கான சந்தோஷம் காற்றில் கலந்து அந்த காற்றை நீ சுவாசிக்கப் போகிறாய். உனக்கான நிம்மதியும் சந்தோஷமும் உன் சாயப்பாவாகிய என்னை நினைக்கும் பொழுது உனக்குள் ஒரு புத்துணர்வு உணர்வை ஏற்படுத்த செய்யும். நான் அதை என் தங்கமான பிரியத்துக்காக ஏற்படுத்துவேன். அது நீ என்மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடுதான். கண்ணின் கண்மணியாய் உன்னை நான் காப்பேன். என்னுடைய உயிராய் உன்னை காப்பேன். நான் உனக்கு கொடுக்கும் ஆசிர்வாதமும் அன்பும் நீயே எதிர்பார்க்காத வண்ணம் இருக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல திருப்பங்கள் நிகழப் போகிறது. நீயே அதிசயிக்கும் வண்ணம் எல்லாம் மாறப்போகிறது உன் வாழ்க்கையில். என் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியத்தின் உச்சியில் நிற்கப் போகிறாய்.
ஓடோடி வந்து உன் சாயப்பாவிடம் என் வாழ்க்கை மீண்டு விட்டது, என் வாழ்க்கையை மீட்டு விட்டீர்கள் சாயிநாதரே, நான் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறேன், துன்பம் என்ற பேச்சுக்கே என் வாழ்க்கையில் இடமில்லை, என் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே என்னிடம் வந்து சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய், எனக்கு நன்றி மேல் நன்றி சொல்லப் போகிறாய். அந்த சந்தோஷ வாழ்க்கையை பெற தயாராகு.